பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுது மகளே, உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் செய்வேன். அழகான வார்த்தை, உனக்கு வேண்டியவை நான் செய்வேன். இந்த ரூத் என்ற பெண் போவாஸ் என்ற ஒரு இடத்திலே அடைக்கலமாக போகிறாள். இந்த போவாஸ் அந்த மகளுடைய நீதியை பார்த்து, அந்த உண்மையை பார்த்து, இப்பொழுது மகளே, உனக்கு வேண்டியவெல்லாம் நான் செய்வேன். இது ரெண்டு சம்பவம். அவளை கைட் பண்ணுகிற ஆள் சரியான ஆளாக இருந்தார்கள். அதனால தான் அவன் சரியான இடத்துல போனான். ஒரு சில வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, நிம்மதி இழந்து, நல்ல உறவுகளை இழந்து அவங்க தடுமாறுவதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்கள கைட் பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க. பார்த்தியா, தவறான வழியிலே வழி நடத்தினால தான் தவறான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அது எதுவாக இருக்கட்டும். எலியாஸ் சொல்கிறாரு ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில், என்னை நேர் வழியாய் நடக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில ஆளுங்க தான் நேர் வழியில் போவாங்க. கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அரண் போட்டிருக்கு. தேவன் காட்டுகிற வழியில் சென்று பாருங்களேன். அந்த வழியில் ஒரு சமாதானம் இருக்கும், அந்த வழியில் ஒரு ஆறுதல் இருக்கும், அந்த வழியில் விடுதலை இருக்கும். இந்த ரூத் என்ற ஒரு விதவை பெண்ணு அந்த நகோமி என்ற மாமியாரை இறுக உறுதியாய் பற்றி கொண்டபடினால்தான், உன்னுடைய தேவன் என் தேவன், நீ மறிக்க விடுத மறிப்பேன், மரணமே அளவில் பிரிப்பதில்லை. சில இறை நம்பிக்கை இருக்கும், ஆனால் உறுதியற்ற நம்பிக்கையாக இருக்கும். அவங்க உலகத்தில் பல கைடு இப்படி அப்படி ஓடும். ஆனால் ஒரு சில ஆட்களை தேவனே கைட் பண்ணுவார். அந்த ஆசுத்துக்கு நேராய், நீதிக்கு நேராய், உண்மைக்கு நேராய் உங்களை யார் வழிநடத்துகிறாங்கன்னு பாருங்கள். உலகமா, சினிமாவா, செல்ஃபோனா, இல்லை பாபமான செயல்களா? யார் உங்களை வழிநடத்த? இல்லை தேவனை வழிநடத்துகிறாரா? ஏசப்பா வழி நடத்தினா நான் உன் மேலே கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதிப்பேன். சங்கம் 32:8 சொல்றதுபடி உங்கள் வாழ்க்கையில் தேவன் கைட் பண்ணா, லீட் பண்ணா, அதில் ஒரு குறை இருக்காதுங்க. அவள் கரெக்டாக அந்த போவாஸ்க்கு நேராக லீட் பண்ண. இப்போது மகளை குளித்து, நீ எண்ணெய் பூசி, நீ புத்தாடை உடுத்தி அந்த போவாஸ் இடத்துல போ. இப்படி என்றைக்கு நம்ம குளித்து சுத்தமாகி பரிசுத்தமாகி நம்மை அரவணைக்கிற பாதுகாப்புற தேவனுக்கு நேராக நீ வந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கும். முடிந்து போன அந்த ரூத்து வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கினது, ஒரு புது வாழ்வு தொடங்கினது. சரித்திரத்தில் மோவ பெண்களுக்கு ஆலயத்தில் இடம் கிடையாது. ஆனால் சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகிமையான மகளாக அவள் மாறினாள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாபம், தரித்திரம், ஏழ்மை, பல கஷ்டத்தை இன்னும் இல்லை, உங்கள் தலைமுறையை வாழ்ந்திருக்கலாம். நீங்கள் சரியாக தேவனுக்கு நேராய் தேவனிடத்திலே அடைக்கலமாய் வந்து பாருங்க. அவ்விடத்திலே அடைக்கலமாய் வந்தவர்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டுமா? அவரால் நிறைவான பலன் நீங்கள் காண வேண்டும் என்றால் தேவனிடத்திலே அடைக்கலம் போவாங்க. அதை தான் சொல்றா, அவர் எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர், அவர் என் தஞ்சம் என்று அந்த தெய்வத்துடைய மகத்துவை சொல்லி கொண்டிருக்கிறார். நகோமி சரியாய் வழி நடத்தினாள், ரூத்து சரியாய் கீழ்ப்படிந்தாள். இந்த ரூத்து வாழ்க்கையை விசாரிக்கவும், அரவணைக்கவும், அன்பு பாராட்டவும் போவாசன் இருந்தது போல உங்கள் வாழ்க்கை கூட அரவணைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார், அன்பு பாராட்டக்கூடிய தேவன் இருக்கிறார், உன்னை தூக்கி சுமக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அப்படி வந்து பாருங்கள், அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையும் கனத்தையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். கர்த்தர் உங்களை சரியாய் போஷிப்பார். உங்கள் கண்ணீர் மாறும், கலக்கங்கள் மாறும், வேதனைகள் மாறும். நீங்கள் தேவனிடத்தை வழிநடத்தி பாருங்கள். அவள் போய் அவன் கால் அருகே இருக்க போர்வை போர்த்து கொண்டான். இயேசுடைய பாதத்தை வந்து பாருங்க. அவள் சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படி ஜெபித்து பாருங்க. எத்தனை கண்ணீர், எத்தனை நிந்த, எத்தனை துன்பமாக இருந்தாலும் மாறும். ரூத்து முடிந்து போன வாழ்க்கையை துவங்கின தேவன் உன் வாழ்க்கை ஒருவேளை முடிந்து போகலாம். பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றலற்றவளே, இன்றைக்கு நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படியே செய்வேன். பெருங்காற்றில் அடிபட்டு தேற்றவற்று கைவிடப்பட்டு கலைஞனவனாய் இருந்த வாழ்க்கையை அவன் கல்லை பிரகாசிக்கும்படி சரித்திரத்திலே இடம் பிடித்தவளாய் மாறினாள். கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவார். இந்த ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி உங்கள் தலைகளை உயர்த்து அவற்றுடைய மகிமையால் நிரப்புவாராக. God bless you. God bless you.